நீ தான் துரத்துவாங்க காலையிலக்குள்ளே நீ இருக்கக்கூடாது ஊருக்குள்ளே ஓடி உடனே இவர் போய் ராஜினாமா. அதாவது இனிமேல் அண்ணாமலை கிடையாது. எப்போ லண்டனுக்கு போனாப்பிள்ளையோ மோடிஜி வந்து அழிவுக்கும் வீழ்ச்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதோட ஊற்றி மூட போகிறதுக்கு காரணம் நிர்மலா சீதாராமன். நயினார் நாகேந்திரன் பெயர் வந்து முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் வேண்டாம், கருப்பு முருகானந்த போட்டா அவர் வந்து நல்லா சிறப்பாக செயல்படுவார்னு அவர் வந்து ரெஃபர் பண்ணதா தகவல் வெளியான. அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அது அவர் சொன்னார்னா போட்டோம். ஆனால் அண்ணாமலையோட இன்னொரு சைடு பேக் சைடு ஆஃப் அண்ணாமலை அது மிக கொடூரமானதாக அங்கே குறுகிய காலத்தில் 2 வருஷமாக மாநில தலைவராக இருந்து பிராமணர்களை பூரா ஒழித்து விட்டார். அந்த வகையில் நம்ம அண்ணாமலை இதுதான் திராவிட சிசு. இந்தியாவை பூரா முளையை போட்டு திங்கிறோம் குஜராத் ஆட்டையை போட்டு ஈசிஆரில் பங்களா வாங்கினது உண்மையிலே நான் வந்து காலத்துக்கு ஈசிஆரில் பங்களா வாங்குறது தான் அரசியல்வாதியோட தகுதி ஆயிடுச்சு. விஜய் வந்து வெளியே வந்தால் வெயில் அடிக்குதுன்னா கூட டென்ஷன். ஒன்று அடிப்படையே தெரியாது. நீ எல்லாம் எங்கே போயிருக்காங்க நடுவே வக்கு வாரியம் சட்டம் மன்ற திருத்தம் நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றத்தை பார்த்தாங்கன்னா சட்டசபை பார்த்தாங்க எளவும் தெரியாது எழுத்து தெரியாது. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான உமாபதி கிருஷ்ணன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. ஏன்னா அவர் வாயிலேயே வந்துருச்சு. பாஜக மாநில தலைவர் வந்து இங்கே வாக்கெடுப்பு நடத்தி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த லிஸ்ட்ல நான் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா மாற்றம் வந்து உறுதியாயிடுச்சு அப்படின்னு. அப்ப அவரா விலக போறாரா, பதவி விலக போறாரா? இல்ல பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா போறையா வாயில கம்பியை விட்டு சுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவனா போயிட்டானா விட்டுருவாங்க. வாயில் ஸ்க்ரூ டிரைவரை விட்டு சுத்தவான்னு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அரசியல். யாராக இருந்தாலும் இப்போ அடித்து துரத்துறதா இருந்தாலும் ராஜினாமான்னு ஒரு கௌரவத்தை கொடுப்பாங்க. அவங்க தான் துரத்துவாங்க காலையிலக்குள்ளே நீ இருக்கக்கூடாது ஊருக்குள்ளே ஓடி போயிரு அப்படின்னு. உடனே இவர் போய் ராஜினாமா அப்படின்றது ஒரு மரியாதைக்கு. இப்போ அடிக்கிறது சோத்தை போட்டு அடிக்கிற மாதிரி, சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கி போட்டு விசுவாசம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ராஜினாமான்றது தான் கௌரவம். ஆட்டோமேட்டிக்கா இவரோட பதவி காலம் முடிஞ்சு போச்சு. ராஜினாமா 1.5 வருஷம் ஆகுது. இந்த கவர்னர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பதவி முடிஞ்சிச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா அவர் ராஜினாமா பண்ணுவார். இல்லாத இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா அண்ணாமலை ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு. இப்போ அது வரைக்கும் என்னன்னா இருக்காரா இல்லையான்ற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. இருப்பாரு, திருப்பி வரலாம், திருப்பி அவரே வரலாம், மீண்டும் அவரே தொடருவார். ஏன்னா 10 மாசத்துல எலெக்ஷன் இருக்கு பல பேர் போட்டுட்டு இருந்தாங்க, பல மீடியாக்கள் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தவறுன்றது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் 3 மாதத்தில். அதாவது இனிமேல் அண்ணாமலை கிடையாது. எப்போ லண்டனுக்கு போனாப்பிள்ளையோ அப்போயே அண்ணாமலை கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் அவர்கள் வந்து யாரை இது பண்ணுறதுன்னு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னா மோடியும் அமித்ஷாவும். எதிர்ப்பு யாருன்னா ஆர்எஸ்எஸ் கொள்கையின்படி 3 வருஷத்தில் போயிடணும், அடுத்து வேற ஆள் தான் போடணும். எந்த தனிநபரை நம்பியும் கட்சி செயல்படக்கூடாது, ஆட்சி இருக்கக்கூடாது. மோடியை நம்பியோ அமித்ஷாவை நம்பியோ இல்லை ஜெய்சங்கரை நம்பியோ இருக்கக்கூடாது. யாரை வேணாலும் அந்த இடத்த போட்டு ஃபில்லப் பண்ணணுன்றது ஆர்எஸ்எஸோட பாலிசி. அது மகா முட்டாள்தனமான ஒரு பாலிசி. இன்றைக்கி ஜெய்சங்கர் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இல்லை, மோடிஜியும் இல்லை. மோடிஜி நேரம் ஊற்றி முடியிருப்பாங்க. அமித்ஷா இல்லைன்னா, அமித்ஷா நல்லவர் கெட்டவர் அப்படின்னு நான் சொல்ல வரல, அமித்ஷா இல்லைனாலும் மோடி இல்லை. இப்போ மோடி இல்லைன்னா பாஜகவே இல்லை அப்படின்ற ஒரு கணக்கில் தான் இது போயிட்டுருக்கு. ஏன்னா வேறு ரூட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு தலைவர் யார் அப்படின்னா மோடிஜி. அவருக்கு பக்கபலமாக இவங்கெல்லாம் இருக்காங்க. மோடிஜி வந்து அழிவுக்கும் வீழ்ச்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதோட ஊற்றி மூட போகிறதுக்கு காரணம் நிர்மலா சீதாராமன். ஆனால் நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஒரு டம்மி பீஸை வைத்து கொண்டு தான் மோடியை
ஆட்சி நடத்த முடியும். ரயில்வே துறையில் ஒரு டம்மி பீஸை போட்டால் தான் மோடி கொடி காட்ட முடியும். இப்படி மோடி வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி எல்லா அமைச்சர்களையும் டம்மி பீஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. இது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. அப்போ மோடி யார் யாரெல்லாம் டம்மி பீஸா வச்சுக்கிட்டு துபாக்கூர் வேலை காட்டிகிட்டு இருக்காரோ அவங்களுக்கு பூரா மீண்டும் அதிகாரத்தை கொடுத்து மோடியை காலி பண்ணணுன்றது தான் அவங்களோட இது. இதை தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ மோடியோட டம்மி செட்டப் ஆளான அண்ணாமலையை தூக்கி தான் ஆகணும். ஏன்னா மோடிக்கே ஆப்புன்ற போது மோடிக்கே பின்னடைவு, மோடியவே தூக்க போகிறாங்க, அதுக்கான திட்டங்களை பெற்றுட்டு இருக்காங்க, அமித்ஷாவை தூக்க போகிறாங்கன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக இவர்களோட ஆளான அண்ணாமலையும் காலி. யானை வரும் முன்னே மணி ஓசை, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு மணி ஓசை மாதிரி. இப்போ அண்ணாமலையை நீக்கிறது அடுத்து மோடிஜிக்கு நீக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அவரும் ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம்லாம் போயிருந்தாரு 10 வருஷம் கழிச்சு. ஓகே, இப்போ என்ன நீக்கிட்டு நான் வந்து வேற யாரையும் ரெஃபர் பண்ணலைங்கண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இவர் பண்ணாருன்னா கொடுத்துருவாங்களா அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சொல்லுங்களேன். இல்ல, ஒரு தகவல் வந்து ஊடகங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் போனது என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து நைனா நாகேந்திரன் பெயர் வந்து முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் வேண்டாம், கருப்பு முருகானந்த போட்டா அவர் வந்து நல்லா சிறப்பா செயல்படுவாருன்னு அவர் வந்து ரெஃபர் பண்ணதா தகவல் வெளியான. அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு, அது உண்மைதான். அவர் சொன்னாருன்னா போட்டுருவாங்களா? இல்ல, இன்னுமே அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நற்பெயர் இருக்கு பாஜக தலைமையில அப்படின்னு. பாஜக தலைமையில இல்ல, மோடிஜி அமித்ஷா ஜிட்ட நற்பெயர், அமித்ஷாட்ட கூட கிடையாது 50%, மோடிஜிட்ட நற்பெயர் இருக்கு. ஏன்னா மோடிஜிக்கு ஒரு 10,000 பேர் தமிழ்நாட்டுல கூடுவான்றதை காட்டினது யாரு? அண்ணாமலை. அதுவும் மூவிங்ல இருப்பாங்க அவங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த அண்ணாமலை மேல ஒரு பாசம் இருக்குதான். ஸோ அதனால தான் அண்ணாமலை வந்து ஒரு, ஆனால் அண்ணாமலையோட இன்னொரு சைடு, பேக் சைடு ஆஃப் அண்ணாமலை இருக்குல்ல, அது மிக கொடூரமானதாக அங்கே கொண்டு போய் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆர்எஸ்எஸ் கொடுத்துருச்சு. குறுகிய காலத்தில் 2 வருஷமா மாநில தலைவராக இருந்து பிராமணர்களை பூரா ஒழித்து விட்டார்கள். அந்த வகையில் நம்ம அண்ணாமலை ஆதரிக்கிறோம். பிராமணர்களை பூராத்தையும் ஒழிச்சு விட்டார். ஒழிச்சு கட்சி ஆஃபீஸுக்கு பக்கமே வரவிடாமல் பண்ணது அண்ணாமலை செய்த மிகப்பெரிய இதுதான் திராவிட சிசுன்றது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா கூட உங்கள் ரத்தம் வந்து துடிக்கும், உங்கள் சதை துடிக்கும், உங்கள் உயிர் துடிக்கும். திராவிடனுக்கும் தமிழனுக்கும் ஒன்று அப்படின்னா, நீங்கள் ஒரு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் ஒரு தமிழர்கள் விரோத கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் உங்களோட ஜீன் வந்து உங்களை விடாது. உள்ளுக்குள்ளே வந்து அந்த 7 தலைமுறைன்னு சொல்லுவாங்க, அந்த இது வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஜீன் சரி, எப்படிடா படித்த நீ, உத்தரப்பிரதேசத்தில் பிறந்திருந்தா நீ படிச்சிருப்பியா, ஐபிஎஸ் முடிச்சிருப்பியான்னு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த ஆள் மனசுன்னு சொல்கிறது தான் ஜீன், நம்மளோட ஜீன். அந்த ஜீன் வந்து நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கு, இங்கே பாரு, இதே நீ பீகாரில் பிறந்திருந்தேன்னா பிச்சை தான் எடுத்துருக்கணும், தமிழ்நாட்டில் பிறந்ததுனால தான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக நீ இருக்க, அவரை நம்ம மரியாதை இல்லாமல் சொல்ல, அவரோட ஜீன் வந்து அவர்கிட்ட சொல்லுது, உள் மனசு அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்துடும், நீ இப்படி பண்ணு, இவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டு, இவங்கெல்லாம் தமிழின விரோதிகள். பிராமணர்களை சொல்ல, பிராமணியத்தை பின்பற்றக்கூடிய பிராமணர்கள். பிராமணர்கள் நமக்கு நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே. ஆனால் பிராமணியத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவன் நமக்கு முதல் விரோதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அண்ணாமலையோட ஜீனும் அதை சொல்லி தான் மொத்தமாக கூட்டி தள்ளிவிட்டாங்க. போங்கடாங்க. இது அண்ணாமலையோட வாழ்நாள் சாதனையாக நம்ம பார்க்குறோம், வேறு யார் பார்க்குறாங்களோ இல்லையோ. அதற்கப்புறம் வந்து என்னென்னா, அவர்களையும் ஏமாற்று, வடக்கன் குஜராத்திக்காரனே ஏமாற்றி பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பாங்க. 100 நாள் சம்பாதிச்சிருப்பாப்புல. சம்பாதித்தது அவர்களை வைத்தே, அவங்க ஊர் இந்தியாவை பூரா முளையை போட்டு திங்கிறவங்க குஜராத்தி. குஜராத்திட்ட ஆட்டையை போட்டு ஈசிஆரில் பங்களா வாங்கினதையும் நம்ம பாராட்டாமல் இருக்கக்கூடாது. உண்மையிலே நான் வந்து காலர் தூக்கி விட்டு பெருமைப்பட்டுக்கிறேன். அண்ணாமலை இன்னைக்கு போகிற நேரத்தில், இருக்கிற நேரத்தில் நம்ம செய்யலை, போகிற நேரத்தில் என்ன செய்யணும்னா இந்த 2 சாதனையை அண்ணாமலை செய்யணும். அதை தாண்டி ஒரு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலை அவர்களை நீக்கினாலும் அவருக்கு வந்து ஒரு உயர் பொறுப்பை கொடுக்க போறாங்க மத்திய அளவுல. கட்டாயம் அண்ணாமலை ஒளிஞ்சிட்டாருன்னு நீங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட அவர் அதான் சொல்றாங்க, நான் வந்து தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன், டெல்லிக்கு போனாலும் ஒரே நாள்ல தமிழ்நாட்டுல வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை வந்து நிச்சயமாமா தமிழன் என்ன இருந்தாலும் நான் தான் சொல்றேன், இந்த 2 விஷயத்துல நான் பாராட்டுறேன். அந்த பாரதிய ஜனதா கட்சியில ஆர்எஸ்எஸ் காரனை பூரா அடிச்சு துரத்துனது அண்ணாமலை, உள்ள ஒரு கும்பலையே வந்து கூட்டி தள்ளினது அண்ணாமலை. இதெல்லாம் திராவிட சிசுவாக அவர் இருப்பதற்கான அடையாளங்கள். அதே மாதிரி ஈசிஆரில் 2 வருஷத்தில் எம்எல்ஏ கூட ஆகாமல், ஏன்னா இப்போ சீமான் கூட 10 வருஷமாக காக்காயாக கத்தி கரடியாக கத்தி தான் வசூலை போட்டு இத்தனை பேரை வச்சு நாய் பேய் கடியெல்லாம் வாங்கி பல பேர் கேவலமாக பேசி தான் வாங்கினாப்புல. அண்ணாமலை அதெல்லாம் இல்லாமல் டப்புன்னு 2 வருஷத்தில் ஈசிஆர் பங்களா வாங்க. அந்த இதை பாருங்கள்,
இப்போ அதே மாதிரி நீங்கள் அன்புமணி ராமதாஸ் ஈசிஆரில் பங்களா வச்சுருக்காரு, கடற்கரை டால்ஃபின்லாம் பார்ப்பார், உங்களுக்கு தெரியும். இது வந்து அவங்க அப்பா வந்து மரத்தை வெட்டி போட்டு அதை பண்ணி போராட்டம் பண்ணி தீயை வச்சு கொளுத்தி 20 வருஷம் மத்திய அமைச்சராக இருந்து தான் ஈசிஆரில் வாங்க முடிஞ்சிருக்கு. நல்லா பார்த்து 20 வருஷம் 25 வருஷம் அரசியல் செய்து ஈசிஆரில் பங்களா வாங்கினா அன்புமணி ராமதாஸ் இங்கே 10 வருஷமாக காக்காயா கத்தி கண்டவண்டெல்லாம் கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்து உண்டியல் குலுக்கி ஈசிஆரில் பங்களா வாங்கின எங்கள் அண்ணன் சீமான் இங்கே 2 வருஷத்தில் எந்த சத்தமும் இல்லாமல் ஈசிஆரில் பங்களா வாங்கின அண்ணாமலை. யார் அறிவாளி? அந்த வகையில் நான் அண்ணாமலை ஈசிஆர்ல பங்களா வாங்குறதா அரசியல்வாதியோட தகுதி ஆயிடுச்சு. இல்லைம்மா, நான் ஒரு உதாரணத்துக்கு ஈசிஆர் பங்களாவை சொல்கிறேன். லண்டனில் சொத்து இருக்கிறதெல்லாம் நம்ம அதை பற்றி பேச வேணாம். அது இப்போ அன்புமணிக்கே இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அது நான் ஈசிஆர்னா ஈஸியாக புரியும்ல உங்களுக்கு. அந்த வகையில் நம்ம வந்து ஒரு திராவிட சிசுவாக அவர் பாராட்டுறோம். யாரா இருப்பாங்க அடுத்த தலைவர் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு யாரா இருப்பாங்கன்னா, யாராவது ஒரு அமெரிக்க மாப்பிள்ளையை கொண்டு வருவாங்க. கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள்லாம் இந்த இதை பார்க்க வேணான்னு ஒரு படத்தில் வசனம் வரும்ல, அந்த மாதிரி ஒருத்தரை கொண்டு வரணும்னு தான் ஆர்எஸ்எஸ் விரும்புது. இங்கே லிஸ்ட்ல நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்களே. நயனா நாகேந்திரன் இருக்காரு, வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன். போட்டி போறேன்னு யாருமா சொன்னவங்க? இப்படிதாம்மா கிளப்பி வரீங்க சும்மா இருந்தவங்கள. பெண்களுக்கு எதிரி பெண்கள் தாம்மா, அவர் யாருமே கிடையாது. நீங்க ஒரு பெண்ணா இருந்து அந்த அம்மாவை போட்டு இறக்கி அந்த அம்மா தேசிய தலைவர்மா, பெரிய இடத்துல இருந்தவங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க இந்த லோக்கல் இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அதே மாதிரி உங்க பையனுக்கு அப்பத்தான் இருக்கே, புரியுதா உங்களுக்கு? அவங்களாம் அவங்க அந்த அம்மா ரொம்ப முயற்சி பண்ணுச்சு, ஆனால் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க அந்த அப்பத்தாக்கு. உங்களுக்கு அப்பத்தான் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு அந்த அம்மாவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க கோர்த்து விடுறீங்க, அவங்க கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் தான் வருவாங்க. யங்ஸ்டர்னு மட்டும் இல்லை, யாருன்னே நீங்க தெரிஞ்சிருக்க கூடாது இது வரைக்கும். இவரா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வருவார். லிஸ்ட்டு போயிடுச்சு, 5 பேரோட லிஸ்ட்டு. அந்த மாதிரி தான் ஒருத்தர் வருவார். தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எச்ராஜாலாம் தாத்தாவாயிட்டார். அண்ணாமலை அவர்களே ரெஃபர் பண்ண கருப்பு முருகானந்தம் கூட வர மாட்டார். நம்ம சீமான் சொன்ன மாதிரி என்னோட பெரிய பெரும்பாட்டனார் ஆயிட்டார். பாஜகவில் பெரும்பாட்டனார் யாருன்னா எச்ராஜா, அவரெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அப்போத்தான் யாருன்னா ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களையும் கொண்டு வர மாட்டாங்க. இவங்க வானதியும் அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வெயில் அலையிறது. ஏன்னா மார்ச் மாதம் வரப்போது எவன் அலையிறது, அடுத்து எலெக்ஷன் வேறு வெயில் காலத்தில் வரும். அதனால் அவங்களாம் இதில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர்கள் இருக்காங்க. நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, அதில் தாவேக்காவை ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு. ஏன்னா தாவேக்காவினர் தமிழகம் முழுவதும் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை எதிர்ப்பு போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சில பேர் ஓடியெல்லாம் போனாங்க. காவல்துறை வந்து ஜென்ரலாகவே ஒரு அரசியல் கட்சி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கைது பண்ணுவாங்க, அனுமதி பெறாமல் போராட்டம் பண்ணும்போது சாயங்காலம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதை ஏன் வந்து தாவேக்காவினர் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க சார்? முதல்ல அந்த அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சா தானே, எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் வந்து விஜய் வந்து வெளியே வந்தால் வெயில் அடிக்குதுன்னா கூட டென்ஷன் ஆயிடும். என்ன அப்படி வெயில் அடிக்குது? ஆக்சுவலி நேற்று அவர் வீட்டில் தான் இருந்திருக்காரு, ஆனாலும் போராட்டத்துல வந்து கலந்துக்கல. அவர் என்ன லூசா? இத்தனை அடிமைகள் இருக்கு, இது மாதிரி இப்போ டுபாக்கூர்கள் இருக்கு, இதுகளை துரத்தி விட்டு போராட்டம் பண்ணா ஒரு தலைமை எப்படிமா போராட்ட காலத்துக்கு வருவான் வெயில்ல? எதிர்கட்சி தலைவர் பண்ணிருக்காரு, ஆளுங்கட்சி முதலமைச்சர் கூட எதிர்கட்சியில இருந்து பண்ணிருக்காரு. விஜய் வருவாராமா? விஜய் மேல வெயில் பட்டா என்னமா கருத்து பேர மாட்டாப்புல, ஷூட்டிங் வேற போயிட்டு இருக்கு, எப்படி வருவார்? அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுமா, இவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னே தெரியாது. தாவேக்கா பிள்ளைகளை பொறுத்தளவுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி தான். இப்போ ரெட்டை பிள்ளை ஒருத்தருக்கு பிறந்துச்சுன்னா ரொம்ப தலைவலி வளர்க்குறது. ஒன்று இங்கிட்டு ஓடும், ஒன்று அங்கிட்டு ஓடும், எங்கே போகுது, எதை பொறுக்கி திங்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரியான இதுதான் தாவேக்கா தொண்டர்கள். விஜய் எந்த பிள்ளை எங்கே போகுதுன்னு அவருக்கு தெரியாது. சாயந்தரம் பேப்பர் பார்த்தா தான் தெரியும், இல்லை வெப்சைட்டில் பார்த்தா தான் ஆஹா இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. வக்பு வாரியம்னு என்னன்னு தெரியாது. விஜய் கூப்பிட்டு கேளுங்க, அதனால தான் வெளியே வர மாட்டாங்க. வந்தால் கேட்பாங்க, குத்துனா கத்துவேன், கத்துனா குத்துவேன்றக்காக தான் விஜய் கதை. நேற்று புசி ஆனந்த் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாரே சார், வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை எதற்காக எதிர்க்கிறீங்க, அதுல கொண்டு வந்த என்னென்ன மாற்றங்களை நீங்க எதிர்க்கிறீங்க, பாயிண்டா சொல்லுங்க. வாரியம்னா அந்த அவருக்கு என்னன்னு தெரியாது. நீங்க போய் அதுல என்ன மாற்றம்னு கேட்டீங்கன்னா எப்படி மாதிரி பாவம்ல, அவர் கட்சியில ஏதோ பொழப்பு ஓட்டிட்டு இருக்காரு. அவரை போய் நீங்க இந்த மாதிரி வக்பு வாரியம் அது இதுன்னு கேட்டீங்கன்னா எப்படி தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு மனித உரிமை மீறல்மா, டார்ச்சர் கொடுக்குற மாதிரி ஒரு மனுஷன். தெரியாதவனை போய் 5ஆவது படிக்கிற பிள்ளைகிட்ட போய் +2 புக்கை காய்ச்சி இதுக்கு பதில் சொல்லுன்னா எப்படி இருக்கும்?
இந்த மாதிரி தான். விஜய் அவர்களும் ஆக்ரோஷமா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு வழக்கம் போல. இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாக்கு எதிராக அண்ணாமலை பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அத்தனை கட்சிகளுக்கும் நாங்க வந்து அனுப்பியிருந்தோம், இந்த திருத்த சட்ட மசோதா கொண்டு வரப்படுது, உங்களுக்கு வந்து ஆட்சேபனை இருந்தா அனுப்புங்கன்னு சொல்லி. ஒரு மனு கொடுத்துருந்தாங்களான்னு கேளுங்க, எதுக்கு இந்த நாடகம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி, என்னென்ன திருத்தங்களை எதிர்க்கிறீங்க, வக்பு வாரியம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்லாம் வந்து கேள்விகளை அடுக்கியிருந்தாரு. ஏன் இவ்வளோ கோவம் விஜய் அவர்கள்? கோவம் இல்லைம்மா, கேட்கறது தான். அதாவது என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுறது தான். என்னானே இளவும் தெரியாமல் எட்டும் தெரியாமல் வாட்டர் பாட்டில் கொண்டே அவர் முன்னாடி வைக்கிறீங்க, இது என்ன சரக்கு பாட்டில் அப்படின்னீங்கன்னா, என்ன சரக்கு சொல்லு அப்படின்னா தெரியாது. அது வாட்டர் பாட்டிலில் தண்ணி தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தெரியாது. உங்கள் பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இது நான் எதுக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்றும் அடிப்படையே தெரியாதுங்கம்மா பாவம். அடுவே வக்பு வாரியம், சட்டம், சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் வருதுன்னா, எந்த நாடாளுமன்றத்தை பார்த்தாங்களா சட்டசபையை பார்த்தாங்களா, இளவும் தெரியாது எட்டும் தெரியாது. ஏதோ ஒரு இதே ரசிகர் மன்றம் கொடி ஏற்றி வச்சு ஆரம்பித்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. ருசியானந்துக்கெலாம் என்ன தெரியும்? ஒரு மண்ணாங்கட்டி பொதுச் செயலாளர் சார், பொதுச் செயலாளர், அவங்களுக்கு என்ன தெரியும் கேளுங்க போய். வக்பு வாரியம்னா என்னன்னு கேளுங்க, முஸ்லீம்னா என்னன்னு கேளுங்க, தெரியுதான்னு பார்ப்போம். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குல்லா போட்டிருந்தா முஸ்லீம், தாடி வச்சுருந்தா முஸ்லீம், இதுதான் அவங்களுக்கு தெரியும். முஸ்லீம் ஃபங்க்ஷன் எதுனா கஞ்சி குடிக்கிறது, இது ஜிகே வாசனாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் கேட்டிங்கன்னா இதுதான் தெரியும். ஜிகே வாசன் போதுதான் 2 பேரோட பெயர் ஞாபகம் வருது. நாடாளுமன்றத்தில் ஜிகே வாசன் அவர்களாவது நேரடியாக போய் அந்த மசோதாவுக்கு ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்தார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக கட்சி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு வந்து பாமக எம்எல்ஏக்கள் வந்து அதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற வகையில வாக்களிச்சிருந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் போய் நாடாளுமன்றத்துல போகாம மறைமுகமா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு வேஸ்ட் பீஸ். ஏன்னா கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் நாடாளுமன்றத்துக்கே போகிறதே கிடையாது. நம்ம தமிழகத்துக்கு எதிரான அனைத்து சட்டங்களுக்கும் ஆதரவாக அவர் செயல்பட்டிருக்காரு. அதற்கான ஆதாரம் இருக்குது. அன்புமணி ராமதாஸ் மாதிரி இப்போ டபுள் கேம் ஆடக்கூடிய டுபாக்கூரை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. இவங்க குடும்பமும் வாழணும், இவங்க மேலே கேஸ்லேருந்து தப்பிக்கணும், சிபிஐ கேஸ்லேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக மட்டுமே நாடாளுமன்றத்தில் சீட்டை வாங்கிட்டு அது மத்திய அரசுக்கும் பாஜகவுக்கும் ஆதரவாக செயல்பட்டு இருக்க தமிழின விரோதி தான் அன்புமணி ராமதாஸ். புரியுதா? கேடுகட்ட கேவலமான ஒரு ஜென்மமாக அவரை பார்க்கணும். ஏன்னா எதுக்கு நடுநிலை வைக்கிறீங்க? ஒன்று எதிர்த்துட்டு வா, இல்லை ஆதரிச்சுட்டு போ, உன் கேஸ்லேருந்து தப்பிக்கன்னு அப்படி பண்ணுங்க. எதுக்கு டபுள் கேம் ஆடுறீங்க? உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு எம்பி ஆக்கிட்டு தமிழ்நாட்டிலேருந்து அனுப்புனாங்க. அது மாதிரி அவங்க வந்து மாகப்பெரும் பார்க்கணும். ஸோ இங்கே உள்ளவர்கள் வந்து சட்டசபையில் உள்ளவர்கள் ராமதாஸ் சொல்கிறத கேட்டு போய் ஆதரிச்சு எதிர்த்துருப்பாங்க. புரியுதா? நாடாளுமன்றத்தில் போய் அன்புமணி தானே ஜெயிலுக்கு போகணும். வழக்கு முடிஞ்சுன்னா அன்புமணி தான் திகாரில் அடைப்பாங்க தவிர ராமதாஸ் அடைக்க மாட்டாங்க. ஆனால் ராமதாஸ் துணிஞ்சு எதிர்த்து செயல்படுறாரு. அன்புமணி சிபிஐ கேஸுக்கு பயந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் தமிழர்களையும் காட்டி கொடுக்குறாரு. நன்றி சார், நன்றி. பல கேள்விகளுக்கு பதில் எடுத்துக்கீங்க. மீண்டும் சந்திக்கலாம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.